கே. ராஜாராம் அவரு மந்திரி சபையில இருந்தது. அவரு வந்து காமராஜர் இறந்த உடனே அவர் தான் முதல்ல வந்திருக்கிறாரு. இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி. இவரு ஒரு பேச்சலரா இருந்திருக்கிறாரே! இவரு வீட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு கப்பார்ட திறந்து பார்க்குறாரு. வைரம் திறக்கிறாரு. திறந்து பார்த்தா வெறும் ரூ. 110 இருந்திருக்கு. இவரு கண்ணீர் பொல பொல பொலன்னு விடுறாராம். என்னய்யா இந்த மனுஷன்? இவருக்கு தெரியாத வட இந்திய தொழிலதிபர்கள் கிடையாது. ஆனா இவர்கிட்ட இவ்வளோ தானா? இது வந்து அவருடைய அரசியல். இன்னைக்கு சொல்லப்போனா, எல்லா கட்சியினருக்கும் வந்து காமராஜர் தேவைப்படுகிறார். இவங்களுக்கும் காமராஜருக்கும் எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது. சொல்லப்போனா இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த காங்கிரஸ் வந்து காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு காங்கிரஸ கொண்டு வந்து இணைத்தார்கள். எந்த காலத்திலயும் வந்து கலைஞர் கைய பிடிக்க வேண்டிய தேவை காமராஜருக்கு கிடையவே கிடையாது. அவரு எம்ஜிஆரையே கூட்டணியில சேர்த்துக்கிடலையே! அவரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து சொன்னாரு, இவருக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு? அரசியல் என்ன தெரியும்? இவருக்கு சினிமா தெரியும். அரசியல்ங்கிறது இன்னொரு வேலை. அது முழுக்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவரு சொன்ன மாரி தானே இருந்துச்சு. அதனால வந்து அவரு வந்து யாருடைய ஏதாவது வேணும் அப்படின்னு அவரு பிரியப்பட்டிருந்தாருன்னா, எம்ஜிஆர கட்சியில சேர்த்திருப்பாரே! எம்ஜிஆர் 72 வெளில வந்த உடனேயே, இவருக்கு இதெல்லாம் அனுப்பப்பட்டது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவரு சேர்த்துக்கிடலையே!